பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் அளவற்ற இரக்கங்களினாலும் அருமை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அவர் சன்னிதானத்தில் கடந்து வந்து தேவாதி தேவனுக்கு ஆராதனை எடுக்க அருமை ஆண்டவரை இரக்கம் செய்தபடியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். परमेश्वर की बड़ी अनुग्रह से हम सब बचाए गए और संभाले गए, हमारा जान का रक्षा हुआ और इस अच्छे दिन में परमेश्वर की उपस्थिति में आकर आराधना करने प्रभु ने अनुग्रह किया, इसलिए हम प्रभु को अधिक अधिक धन्यवाद देंगे. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். प्रत्येक दिन इस पृथ्वी से लोग की मरण होते जाती है. நம் மீது அன்பு கூர்ந்த தேவன் நம்மை இன்பட்டுமாக சுகத்தோடும் பலத்தோடும் देव कृपयों हमें பாதுகாத்து வருகிறார். लेकिन हम पर प्रभु जो अनुग्रह करता है, हमें संभालता है और हमें बचाता भी है. நாம் அதற்காக நம்முடைய ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி எடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். उसी कारण हम परमेश्वर को अधिक धन्यवाद देना हमारा पात्र बनता है. தேவன் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைவுகூர்ந்து நம்ம ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். परमेश्वर ने जो भलाई किया है उस भलाई को स्मरण रखकर நாம் ஜெபம் स्तुति करना है. நாம் ஜெபம் பண்ணுவதை காட்டிலும் हम भले प्रार्थना करें, ஒவ்வொரு காரியத்திற்காக நாம் தேவனுக்கு அதிகமாக நன்றி எடுக்க வேண்டும். उस प्रार्थना से बढ़कर हर एक कार्य के लिए धन्यवाद ही देना चाहिए. அதை தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. उसे परमेश्वर चाहता है, ऐसे वचन पर लिखा हुआ நம்மை है. உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக हमें सृष्टि किया हुआ परमेश्वर के सामने நாம் பணிந்து குனிந்து தொழுது கொள்ள கடவோம் வாருங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. हम झुकेंगे, दंडवत करेंगे, आओ, ऐसा लिखा हुआ है. ஆண்டவரை தொழுது கொண்டு அவரை துதித்து அவரை பாடி மகிமைப்படுத்துகின்ற பொழுது परमेश्वर को दंडवत और आराधना जब हम करते हैं तब நாமும் ஆவியில ஒரு வல்லமையை பெறுகிறோம். हम भी आत्मा में एक जागरूक पाते हैं, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். परमेश्वर के आशीर्वाद पाते हैं, தேவனாய் கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறார். परमेश्वर उसमें महिमा होते हैं. இப்பொழுதும் நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் தியானிக்க வேண்டிய வசனங்களை தியானிப்போமாக. परमेश्वर की उपस्थिति में मनन करने वाले वचनों को मनन करें. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் इब्रानियों की पुस्तक 13 अध्याय 14 15 वचनங்களை ஒருவர் வாசிக்கலாம். वचन 14 और 15 को कोई पढ़ सकते हैं उठकर. इब्रानियों की पुस्तक 13 अध्याय वचन 14 और 15. क्योंकि यहाँ हमारा कोई स्थायी नगर नहीं, वरन हम एक आने वाले नगर की खोज में हैं. इसलिए हम उसके द्वारा स्तुति रूपी बलिदान अर्थात उन होठों का फल जो उसके नाम का अंगीकार करते हैं परमेश्वर को सर्वदा चढ़ाते हैं. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. एक स्थिर जगह हमारे लिए नहीं है, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். आने वाले नगर की खोज में है. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை इसलिए उसके द्वारा स्तुति रूपी बलिदान அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எழுதப்பட்டுள்ளது. होठों का फल जो उसके नाम का अंगीकार करते हैं परमेश्वर को सर्वदा चढ़ाते रहे. இது நமக்கு பெர்மனண்டான நகரம் இல்லை. ये हमारे लिए हमेशा की जगह या नगर नहीं है. இதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். इसे हम सब लोग समझते हैं. இது டெம்பரரியாக கொஞ்ச காலம் இங்கே வாழுகிறோம். कुछ दिन के लिए हम इस नगर पे रहते हैं. நம்மை உண்டாக்கின தேவன் हमें सृष्टि किया हुआ परमेश्वर நமக்கு ஒரு நிலையான நகரத்தை வைத்திருக்கிறார். एक न हिलने वाला जगह नगर प्रभु ने रखा है. நிலையான நகரம் பெர்மனன்ட் நம்முடைய பிளேஸ் அது இங்கே இல்லை. हमारा हमेशा का जगह ये नहीं है. ஆனபடியால் வரப்போகிற அந்த பரலோகத்தை நாம் நாடி தேடுகிறோம். इसलिए जो आने वाले उस नगर को हम खोजते हैं और ढूंढते भी हैं. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. हमारा रहिवासी स्वर्ग में है. அங்கிருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். उधर से परमेश्वर यीशु जो आने वाला है हम बाट जोते हैं. நான் போய் உங்களுக்காக அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு हम जाकर तुम्हारे लिए स्थान तैयार करने के बाद நீங்கள் என்னோட கூட இருக்கும்படியாக तुम लोग मेरे साथ रहने के लिए நான் வந்து உங்களை என்னோட கூட சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லி போய் இருக்கிறார். मैं तुम्हें मेरे साथ मिला लूंगा ऐसे कहकर यीशु चले गए. ஆனபடியால் தான் அவர் எப்பொழுது வருவார் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். इसलिए हम सदा बाट जोते रहते हैं कि यीशु कब आने वाला है. அவர் வரப்போறதை நாம் நாடி தேடுகிறபடியால் आने वाले की खोज हम करते रहते हैं. इसलिए இது நம்முடைய நகரம் அல்ல. ये हमारा नगर नहीं. கொஞ்ச காலம் இங்கே வாழ போகிறோம். कुछ दिन इधर रहने वाले, இந்த வாழுகிற காலத்திலே जीने वाले इस समय में நமக்கு என்னென்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். जो भी हमारी जरूरत है प्रभु जाने हैं. அவைகள்
எல்லாவற்றையும் குறைவில்லாமல் நிறைவாக தருவோம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். उसे बिना कमी के पूर्ण रीति से प्रभु देंगे करके कहा है। அதற்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். और उसके लिए पहले परमेश्वर की राज्य और उसकी धार्मिकता की खोज करो। அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் கருத்தாய் நாம் தேடுகின்ற பொழுது उसकी राज्य और धार्मिकता को अगर हम ठीक से खोज करें இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். वरन ये सारे वस्तुएं इसके साथ ही मिल जाएगी। இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன தேவை, इस दुनिया में जीने के लिए क्या चाहिए, அத்தனை தேவைகளை நான் உங்களுக்கு சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். सारी जरूरतों को मैं पूरा करूंगा ऐसा प्रभु ने कहा। நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது, हमारे लिए एक बड़ा आशा विश्वास நமக்கு है, ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. एक बड़ा आशा है। நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர், हमारा प्रभु एक सच्चा அவர் परमेश्वर சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். जो बोलते हैं वो पूरा करते हैं। உங்களுக்கு ஆகாரம் தேவை என்பது எனக்கு தெரியும், तुम्हें भोजन चाहिए मुझे पता है, உங்களுக்கு உடுப்பதற்கு வஸ்திரம் தேவை என்பது எனக்கு தெரியும், पहनने कपड़ा चाहिए मुझे पता है, நீங்கள் இருப்பதற்கு உங்களுக்கு வீடு தேவை என்பது எனக்கு தெரியும், रहने घर चाहिए मुझे पता है, இன்னும் உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் எனக்கு தெரியும். और क्या चाहिए मुझे पता तो है। நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்க. केवल एक काम तुम्हें करना है, परमेश्वर के राज्य और उसकी धार्मिकता। வரப்போகிற அந்த பரலோகத்தையே நீங்கள் தேடுங்க. आने वाले उस स्वर्ग की बात जोते रहो। நமக்காக ஆண்டவர் வாசஸ்தலங்களை ஏற்படுத்தி வைத்து விட்டு हमारे लिए प्रभु ने निवास स्थान तैयार करने के நம்ம बाद வந்து அழைத்து செல்வார் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. फिर ले जाएंगे ऐसे लिखा हुआ है। அதில் போவதற்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. जाने के लिए हमेशा तैयार रहना है ऐसे शास्त्र कहती है। எந்த நேரத்திலும் ஆண்டவர் வந்து நம்மை அழைத்து கொண்டு செல்ல முடியும். किसी भी वक्त परमेश्वर इस दुनिया में आ सकते हैं। அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே உற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். क्या हम उसके लिए तैयार है ये हम खुद जान ले। தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுமானால் यदि परमेश्वर के नापसंद की बात हमारे पास रहे तो அவைகளை நாம் விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். उसे हम छोड़कर परमेश्वर की इच्छा को हम पूरा करना है। தேவனிடத்தில் நம்மை ஒப்புடு கொண்ட பொழுது परमेश्वर को हम समर्पित करते அவர் समय நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. वो हमारे सारे बातों को प्रभु संभाल लेंगे। இப்படி நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லாதபடியால் एक अस्थिर जगह हमारे लिए नगर नहीं है, इसलिए வரப்போகிற அந்த நகரத்தையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் और जो आने वाली नगर के हम खोज करते हैं என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். हम क्या करना चाहिए प्रभु ने कहा நாம் है। செய்ய வேண்டிய ஒரே வேலையை இங்கே அவர் சொல்லி இருக்கிறார். एक ही काम हमें करना है, அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். उसकी नाम की स्तुति करना है। எவ்வாறு துதிக்க வேண்டும்? कैसा स्तुति करना है? அவருக்கு பலி செலுத்தி துதிக்க வேண்டும். उनको बलिदान चढ़ाकर स्तुति करना है। நம்முடைய ஆதிபிதாக்களின் காலத்திலே हमारे मूल पिता के समय में அவர்கள் பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். वे लोग बलिदान चढ़ाकर परमेश्वर की स्तुति किए। பலவிதமான மிருகங்களை கொண்டு வந்து பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். कई प्रकार के जानवरों को लेकर आकर उस जानवरों को बलिदान देकर आराधना கர்த்தராகிய किए। இயேசு கிறிஸ்து வந்து நம்மை ரட்சித்த பின்பாக लेकिन यीशु आकर उद्धार के बाद நாம் எப்படிப்பட்ட பலியை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். अब हम कैसे बलिदान चढ़ाना है ये उन्होंने कहा है। உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். हमारे मुंह की बलिदान प्रभु यीशु मसीह के द्वारा हम चढ़ाना है करके लिखा हुआ है। நம்முடைய ஜெபத்தை நாம் கொஞ்சம் குறைத்து हमारे प्रार्थना को हम कम करते हैं। ஒவ்வொரு காரியங்களை சொல்லி அதற்காக கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி நாம் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். उस प्रार्थना को कमी कर परमेश्वर ने जो भलाई किया वो बोलकर स्तुति करना நாம் है। அதிகமாக நாம் ஆண்டவரை துதிக்க துதிக்க எல்லா காரியங்களும் நமக்கு ஜெயம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. हम जितना परमेश्वर को स्तुति करते रहते हैं उतना हमारी बातों में जीत होती है। ஆண்டவருக்கு செலுத்தப்படுகிற பலி வந்து பழுதற்றதாய் காணப்பட வேண்டும். और जो परमेश्वर को बलिदान चढ़ाते हैं उसमें कुछ कमी नहीं रहना அது है, பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். वो पवित्र रहना है। லேவியர் முழுதும் வாசித்து பார்த்தோமானால் अगर लेवियों की पुस्तक में आप पढ़ोगे तो ஆண்டவருக்கு வந்து செலுத்தப்படுகிற பலி அது ஃபர்ஸ்டாகவும் பெஸ்டாகவும் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. जो परमेश्वर को बलि चढ़ाना है वो प्रथम भी रहना है और उत्तम भी रहना है। ஆண்டவர் செலுத்தக்கூடிய பலி அது பரிசுத்தமானதாக காணப்பட जो வேண்டும். प्रभु को चढ़ाना है वो पवित्र रहना है। அப்படியெல்லாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். इसका अर्थ यह है कि हम पवित्र रहना நாம் है। பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட்டால் தான் अगर हम पवित्र रहेंगे இருதயத்திலிருந்து பரிசுத்தாவின் நம்மளை ஏவி நம்ம வந்து ஆண்டவர் செலுத்துற கனிகள் அது பரிசுத்தமான கனிகளாய் காணப்படும். हृदय से पवित्र आत्मा परमेश्वर हमें उकसाएगा और हमारा फल पवित्र होगा। நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரை நாம் வந்து உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துகின்ற பொழுது जब हम पवित्र होकर हमारे होठों से परमेश्वर को पवित्र
पवित्र बलिदान जब चढ़ाते तभी ஆண்டவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார், प्रभु भी खुश होंगे நாமும் தேவ ஆசீர்வாதம் நிறைவாய் பெற்றுக் கொள்ளுவோம். और हम भी परमेश्वर की आशीष बहुत ऐसे पाएंगे। மல்கியா 1:8 என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், मलाकी पहला अध्याय 8 वचन में क्या लिखा है? ஆண்டவருக்கு பலி செலுத்துகின்ற பொழுது परमेश्वर को बलि चढ़ाते समय அநேக ஜனங்கள் இங்கே நான் கண் ஊனமானதை கொண்டு செலுத்தினாலும் அது தவறல்ல என்று சொல்லுகிறார்கள். कई लोग कहते हैं कि जो पशु जानवर को चढ़ाते अगर उसको आंख नहीं है तो अच्छा है कहते हैं। கால் ஊனமாக நசல் பிடித்ததையும் கொண்டு ஆண்டவர் செலுத்தினாலும் அதனால் என்ன தப்பு என்று கேட்கிறார்கள். लंगड़े और रोगी पक्षु को या पक्षी को लेकर आकर चढ़ाएंगे तो क्या फर्क पड़ता है? ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினால் ஆண்டவர் கொடுத்தால் இப்படி செலுத்தினா அப்படிதான் பலருக்கு பல கேள்விகள் எல்லாம் வருகிறது. और आजकल लोगों को कई प्रश्न उठती है कि ऐसा बलिदान चढ़ा सकता है, ऐसा बेट दे सकता है। ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन प्रभु कहते हैं கண் ஊனமானதையும் जो आंख नहीं दिखता கால் ஊனமானதையும் और लंगड़े நசல் கொண்டதையும் और जिसको ताकत नहीं है உன் அதிபதிக்கு கொண்டு போய் கொடுத்து பார், और तेरे अधिपति को चढ़ाकर देखना, அவன் முகத்தை கூட பார்ப்பான் என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெரியும். क्या वो तेरा मुंह को भी देखेगा तब तुझे समझ में आएगा। அப்படியானால் சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர், अगर ऐसा है तो पूरे संसार को बनाने वाला நம்முடைய प्रभु, தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவர், हमारे जरूरतों को सब पूरा करने वाला प्रभु, அவரிடத்தில் வாங்கித்தான் அவருக்கு கொடுக்கிறோம். उनसे लेकर उनको देते हैं। நாம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். हम कितना पवित्रता से रहना है, தேவனுக்கு பிரியமுள்ள காணிக்கை செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर के प्रिय बलिदान चढ़ाना है, தேவனுக்கு பிரியமுள்ள பலியை செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर के प्रिय बलिदान चढ़ाना है। நாம் பரலோகத்தில் அங்கே பார்த்தோமானால், अगर हम स्वर्ग में देखें तो அந்த பரிசுத்த யோவான் அவர் அங்கே அப்போஸ்தலர் எழுதினதிலே அவர் வெளிப்படுத்தல் 4:8 வாசிக்கலாம். प्रेरित योहान जो प्रेरित है उन्होंने प्रकाशित वाक्य चौथा अध्याय में लिखा है, 4:8 चौथा अध्याय 8 वचन में ऐसा लिखा है, அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரோ வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. वहां पर प्राणियों जो है दिन और रात पवित्र 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 प्रभु परमेश्वर शक्तिमान जो है और जो आने वाला है। நம்முடைய நாட்கள் வந்துவிட்டால் நாம் எங்கே போக போகிறோம்? हम दिन खत्म हो गया तो हम किधर जाने वाले? பரலோகத்துக்கு போக போகிறோம். हम जो है स्वर्ग में जाने वाले। ஆண்டவர் வந்து விட்டாலும் பரலோகத்துக்கு போக போகிறோம். अगर यदि हमारे मरण के पहले प्रभु आ गए तो भी स्वर्ग जाने वाले। அங்கே போய் ஆண்டவரை துதித்துக் கொண்டே தான் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. शास्त्र ये बताते कि वहां पर केवल प्रभु की स्तुति ही करते रहना। 4 5 அதிகாரத்திலே பார்த்தோமானால், अब प्रकाशित के 4-5 अध्याय में देखें तो 4 ஜீவன்களும் 4 प्राणियों 24 மூப்பர்களும் और 24 प्रेरितों கோடான கோடி தூதர்களும் और करोड़ों स्वर्गदूतों எப்போதும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனே, और सर्वशक्तिमान प्रभु परमेश्वर जो था जो है और जो आने वाला, நீர் பரிசுத்தர் 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 என்று और तुम पवित्र 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 करके இரவும் பகலும் ஓய்வில்லாமல் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். दिन रात बिना रुकावट के बोलते रहते। இரவு முழுவதும் பகல் முழுவதும் அப்படியே கேப்பே இல்ல. दिन और रात का मतलब यह है कि बीच में कोई गैप नहीं। அப்படி ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ऐसे सदा परमेश्वर की स्तुति करते அங்க रहते। போகிற நாம இப்படிதான் இங்கிருந்து ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு அங்கே போக வேண்டும். तो उधर जाने वाले हम इधर से परीक्षा लेकर उधर हम जाना இது है। முதல் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். अब से हमें यह पता रहना எந்த चाहिए காரியமானாலும் ஆண்டவருக்கு நன்றி எடுக்க வேண்டும். कौन सी भी बात हो परमेश्वर के हम धन्यवाद நாம் बोलना है। எல்லாவற்றையும் ஒவ்வொரு காரியமாய் சொல்லி அதற்காக நாம் வந்து நிறைய ஸ்தோத்திரங்களை சொல்ல வேண்டும். हर एक बात अपने जिंदगी के बताकर प्रभु को धन्यवाद देते रहना है। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகின்ற பொழுது அற்புதமான காரியங்கள் நடைபெறும் என்று வேதம் சொல்லுகிறது. जब प्रभु की नाम की महिमा होगी तब अद्भुत कार्य होगा। நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருந்துதான் நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும். हम पवित्र रहेंगे तभी हम परमेश्वर की स्तुति कर पाएंगे। 1 பேதுரு 1:14-15 வசனங்களிலே पहला पत्रस पहला अध्याय 14-15 में உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால், तुम्हें बुलाने वाला पवित्र है इसलिए, நம்மை சந்தித்து அழைத்திருக்கிற ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால், हमें मिलावट करके हमें जो उद्धार किया परमेश्वर पवित्र है நாம் इसलिए நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமா? हम हमारे सारे चाल चलन में पवित्र रहना है। நம்முடைய சிந்தனையா இருக்கட்டும், हमारी सोच, நம்முடைய பேச்சா இருக்கட்டும், हमारी बातचीत, நம்முடைய நடைமுறையா இருக்கட்டும், हमारी चाल चलन, நம்முடைய வேலை காரியங்களா இருக்கட்டும், हमारी कार्यालय की बात, எதுவா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். चाहे कुछ भी हो
हो जाए परमेश्वर की प्रिय कार्य हम करना है, ஏன்னா நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், क्योंकि मैं पवित्र हूँ। ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். तुम भी तुम्हारे सारे चाल चलन में पवित्र रहो करके प्रभु ने आज्ञा दिया है। இது ரிக்வெஸ்ட் அல்ல, இது கட்டளை. ये एक आज्ञा है, एक रिक्वेस्ट नहीं है। இட் இஸ் மேண்டேட்டரி. இது கண்டிப்பாக எல்லோரும் செய்ய வேண்டும். ये एक जरूरी की एक बात है, இல்ல தேவன் நம்மை அவரோடு கூட அழைத்து பரலோகத்துக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. क्योंकि प्रभु हमें बुलाकर स्वर्ग लेकर जाना है। அங்கே பரிசுத்தவான்கள் மாத்திரம் தான் அங்கே இருக்க முடியும். वहाँ पर केवल पवित्र जन ही वहाँ रह सकते हैं। பொய்யும் தீட்டுள்ளதும் அருவருப்பும் எதுவும் அங்கே பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. और झूठ और जो अपवित्र उधर नहीं रह सकता। எனவே பொய் சொல்லுறோம், தயவு செய்து பொய் சொல்லாதிருங்கள். इसलिए झूठ बोलने वाले कृपा करके झूठ मत बोले। பொய் தான் என்று சாதாரண நினைத்து விடாதிருங்கள். आप ऐसे साधारण मत समझो एक झूठ है। அப்படி பொய் சொல்ல நீங்கள் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியாது என்பது குறித்து நீங்கள் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். आप झूठ बोलेंगे तो स्वर्ग में ही आप प्रवेश नहीं कर पाओगे। நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, हम इस दुनिया के नहीं है, நாம் அந்த உலகத்துக்குரியவர்கள். उस दुनिया के हैं, उस அதற்கு देश நாம் के। ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். और उस देश की हम तैयारी करते இதில் हैं, ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். इसलिए हम बहुत सावधान रहना है ஆனபடியால் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்துதான் ஆண்டவரை துதிக்க வேண்டும். और पवित्र होकर ही परमेश्वर की स्तुति करना है। அந்த துதி தேவனால் அங்கீகரிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. उस स्तुति परमेश्वर से अंगीकार किया जाता है। லூக்கா 6 அதிகாரம் 43-44 வசனங்களிலே और लूका 6वां अध्याय 43-44 में, நல்ல மரமானது அது கெட்ட கனிகளை கொடுக்காது, और जो अच्छा वृक्ष बुरा फल नहीं देगा, அப்படி கெட்ட மரமானதும் நல்ல கனிகளை கொடுக்காது. और बुरा वृक्ष अच्छा फल नहीं देगा। அப்ப அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या है? நல்ல மரமா இருந்தால் தான் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். अच्छा वृक्ष रहेगा तभी अच्छा फल देगा। கெட்ட மரம் இருந்தாலும் கெட்ட கனி தான் கொடுக்கும். बुरा वृक्ष रहेगा तो वो बुरा फल देगा। நாம் நல்லவர்களா இருந்தால் ஆண்டவருக்கு பிரியமான நல்ல கனிகளை கொடுப்போம். हम अगर अच्छे रहेंगे तो हमसे अच्छा कार्य उत्पन्न होगी। கெட்ட காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுமானால் यदि हमारे में बुरी कार्य रहेगी तो நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற கனிகளும் கெட்ட கனிகளாகத்தான் இருக்கும். हमसे प्रकट होने वाली फल भी बुरी होगी। அப்ப அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும். उस वृक्ष उस फल से जाना जाएगा। நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்கள் என்பது நம்முடைய கனியினால் தான் அறிய முடியும். हम प्रत्येक लोग कैसे हैं हमारी फल से मालूम पड़ेगी। ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம், परमेश्वर के संतान तो कहलाते நம்முடைய हैं। பேச்சுகள், हमारे बातचीत, நம்முடைய நடைகள், हमारी चाल चलन, நம்முடைய வாழ்க்கைகள் हमारी जिंदगी எவ்வாறு இருக்கிறது பார்த்து நல்ல மரமா கெட்ட மரமா என்று மக்கள் கண்டு ये கொள்ளுவார்கள். कैसा है, इसे देखकर लोग परिचय कर लेते हैं कि इनका जिंदगी अच्छा है कि बुरा है। நாம் நல்ல மரமா இருந்து நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हम अच्छे वृक्ष रहकर अच्छे फल देना ये प्रभु की इच्छा है। லூக்கா 3 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். लूका 3 अध्याय वचन 9 को पढ़िए। இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். ஒரு காரியத்தை தேவனுடைய ஜனங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். एक कार्य परमेश्वर के लोग आप जान लो, கோடாரியானது மரத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. और जो हल है, जो एक हथियार है, वो जो है वृक्ष के नीचे रखा गया है। தீர்ப்பு எப்பவும் ரெடியாக இருந்து கொண்டே இருக்கிறது. और जो इसका मतलब ये है कि जो यानी कि जो घोषणा किया जाती है, அப்புறம் கவனமாக இருக்க வேண்டும். दंड जो है उसे पहले ही तैयार है वहाँ पर। நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது. जो अच्छे वृक्ष नहीं है उसे आग में डाला जाता है। ஆனபடி ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். इसलिए बहुत सावधान रहना है। ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், उद्धार पा लिए, இது கிருபையின் காலம், ये अनुग्रह का समय है। தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உடனே அறிக்கை செய்து விட்டு परमेश्वर के नापसंद की बात को कबूलात करके छोड़कर நம்மை சுத்திகரித்துக் கொண்டு अपने आप को पवित्र कर தேவனுடைய சன்னிதானத்திலே பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर की उपस्थिति में पवित्र रहना है। பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட்டால் தான் अगर पवित्र रहेंगे तब நமக்கு ஜெபம் பண்ணுவதற்கு தைரியம் வரும், प्रार्थना करने के लिए हिम्मत आएगी, ஜெபம் பண்ணுவதற்கு வல்லமை வரும். और प्रार्थना करने के लिए ताकत आएगी। அல்லது முழங்கால் படியிட்ட உடனே अगर ऐसा नहीं है तो जब घुटना टेकेंगे நம்முடைய तो பாவங்கள் தான் கண்ணு முன்னால் தெரியும். हमारी पाप ही हमारे आंखों की सामने आएगी। அவைகளை அகற்றாத வரை நாம் ஜெபம் பண்ண முடியாது. उस पाप को हटाने तक प्रार्थना नहीं कर सकते। அதை மீறி நீங்கள் ஜெபம் பண்ணினால் उससे भी उल्लंघन प्रार्थना किए நீங்கள் तो கொடுக்கக்கூடிய கனி கெட்ட கனியாகத்தான் இருக்கும். तुम्हारी फल बुरी होगी। நீ கனி கொடுக்கலாம், ஆனாலும் கெட்ட கனியாக இருக்கும். तुम फल दोगे लेकिन बुरी होगी। வீட்டுக்கு மாம்பழம் வாங்கிட்டு வரணும் வைத்துக் கொள்ளுங்களேன். मान लो घर के लिए आप लोग जो है आम लाते हो, வாங்கி ஒரு நாள் அடுத்த நாள் பார்த்தா ஒரு மாம்பழம் அழுகி விட்டது என்று வைத்துக் கொள்ளுவோம். वो आम अगले दिन जो है मान लो सड़ने शुरू हो गई, அதை நாம் சாப்பிடுவோமா? क्या सड़ना हुआ आम हम खाएंगे? சாப்பிடணும், தூக்கி குப்பையில போட்டு விடுவோம். सड़ा हुआ आम को हम
कचरे में फेंक அப்ப देंगे। நம்ம நல்ல கனி கொடுத்தால் தான் அதை யாரும் சாப்பிடுவார்கள். अगर अच्छा फल कोई देगा तो ही हम उसे खाएंगे। அப்ப ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய கனி அது பரிசுத்தமான கனியாகத்தான் காணப்பட வேண்டும். तो जो प्रभु को देने वाली फल भी वैसे ही पवित्र फल होना चाहिए। லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே 6 லிருந்து 8 வரை ஒரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. लूका 13 अध्याय में 6 से 8 एक संभावना लिखा गया है। ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், प्रभु वहां पर कहते हैं ஒரு தோட்டக்காரன் एक किसान அவன் தோட்டத்தில் வந்து அந்த அத்திமரத்தை பார்க்கிறார். अपने बगीचा में एक जो अंजीर के फल को देखता है। நான் 3 வருஷம் பார்த்து கொண்டே இருக்கிறது, அத்திமரத்திலே பழங்கள் காணப்படவில்லையே. हम 3 साल इस फल को हम देख रहे हैं, इस वृक्ष में फल ही नहीं। 3 வருஷம் பார்த்து கொண்டிருக்கிறேன், इस वृक्ष को हम 3 साल से देख रहे हैं, அது கனி கொடுக்கவில்லை. ये वृक्ष में फल नहीं। வேலைக்காரன்ட்ட தண்ணி பாய்க்கிறன்ட்டு இவர் சொல்லுகிறார், जो पानी देता है उससे जाकर कहता है இதை வெட்டி போட்டு விட்டுரு. इसे काट दो। இது ஏன் நிலத்தையும் கெடுக்குது? ये क्यों जमीन बिगाड़ती है? நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம், इसको पानी देना पड़ेगा। இதுக்கு எல்லாம் செஞ்சுட்டோம், ஆனாலும் இது ஒரு கனி கொடுக்கவில்லையே. इसको सब कुछ कर दिया लेकिन अभी तक फल नहीं दिया। இதை வெட்டி நிலத்தை விட்டு அப்புறப்படுத்துற நிலத்தையும் அது ஏன் கெடுக்க வேண்டும்? इसे काट कर जड़ से उखाड़ कर फेंक दो, जमीन क्यों बिगाड़ना है? அந்த தோட்டக்காரன் தண்ணி பாரு சொல்ல, ஆண்டவரே वो पानी देने वाला उस जो किसान कहता है, ஒரு வருஷம் டைம் கொடுங்க, केवल और 1 साल मुझे समय நான் அதை दीजिए। கொத்தி எரு போட்டு தண்ணி எல்லாம் பாய்ச்சி பாக்குறேன். मैं वापस कुलाड़ा से खोद कर उसको जो देना है जो देकर उसको கனி கொடுத்தால் சரி, फल दिया तो ठीक, இல்லாவிட்டால் வெட்டி போட்டு விடுவோம். नहीं तो हम वापस काट दे। அவன் பயத்தோடும் பக்தியோடும் நாம் காணப்பட வேண்டும். तो हम डर के साथ भयभक्ति के साथ रहना है। ஆண்டவர் நம்மை அவர் தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். प्रभु खुद स्वयं आकर ढूंढकर हमें उद्धार அவருடைய किया, பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். उनके संतान हमें रखा அவர் है। விரும்பும் கருவியாக ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். और वो चाहने वाला एक कार्य के समान हमें रखा நமக்கு है। கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய தேவனுடையதே. हमारे लिए जो भी आशीर्वाद है वो प्रभु का है। தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களாக நாம் இருந்தோமானால் यदि हम परमेश्वर के लिए सच्चाई रहे, அவரும் உண்மை உள்ளவர். वो भी सच्चाई है। என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ क्या बोला है करने, அதை நாம் செய்ய வேண்டும். उसे हम करना है। செய்யாமல் மனதை கடினப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் ஜீவித்தால், और ऐसे न कर मन को कठोर और पत्थर दिल रख के हम नहीं करें நாமும் तो அப்படி கனி கொடுக்காதவர்களாய் காணப்படுவோம். हम भी फल नहीं दे पाएंगे। கொஞ்ச காலம் ஆண்டவர் பார்ப்பார், थोड़ा दिन प्रभु देखेंगे அதற்கு பிறகு எழுதப்பட்ட தீர்ப்புகள் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. और फिर लिखा हुआ न्याय हमारे ऊपर हो जाएगा। அப்படி போய்விடாதபடிக்கு और ऐसा न हो, ஆண்டவருடைய வசனம் நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. प्रभु की वचन घोषणा किया जाती है, அதை கவனமாக கேட்டு தேவனுக்கு பிரியமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். उसे ध्यान से सुनकर हम अपने आप को बदल ले। ஏன் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும்? क्यों परमेश्वर के प्रिय जीना है, ஏன் வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும்? क्यों वचन के अनुसार जीना है, ஏன்னா தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும். क्योंकि प्रभु हमें बहुत सारा आशीर्वाद அவர் देना है। ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். वो आशीर्वाद करने के लिए काफी அவர் ஆசீர்வாதத்தை கையில வைத்துக் கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார். आशीर्वाद को हाथ में तो रखे, ஆனா நீங்களும் தேவனுடைய நியமத்தை கை கொள்ளாதபடியினால், लेकिन आप लोग परमेश्वर की आज्ञा को पालन नहीं करते, தேவனுடைய इसलिए திட்டத்துக்கு மாறாக நீங்கள் ஜீவிக்கிறபடியினால் परमेश्वर की योजना के उल्लंघन आप करते हो, அவர் इसलिए வைக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அவர் தர முடிவது இல்லை. जो रखा हुआ आशीष आप तक नहीं पहुंचते, ஏனென்றால் எழுதப்பட்ட வேத வசனம் இருக்கிறது, क्योंकि लिखा हुआ वचन है அதை மீறி அவரும் செய்ய முடியாது. और उस वचन के उल्लंघन वो भी नहीं कर அதுக்கு सकते। தேவனுக்கு பிரியமாக ஜீவித்தால், इसलिए प्रभु के प्रिय जिए, தேவனுடைய வசனங்களின்படி ஜீவித்தால், प्रभु के वचन के अनुसार जिए, तो அதன்படி அவர் எழுதி வைத்திருப்பார்கள் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். जैसा उन्होंने लिखा है उसके हिसाब से अनगिनत आशीर्वाद உங்கள் मिलेगी। வீட்டில் இடம் கொள்ளாமல் போக மட்டுமா ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவோம் என்று சொல்லுகிறார். तुम्हारे घर पे जगह नहीं, उतना आशीर्वाद प्रभु அதை देंगे। பெற்றுக்கொள்வதற்கு என்ன என்பது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். उससे कैसे पालेना है परमेश्वर के लोग आपको पता है। தேவனுடைய சித்தத்தை செய்து விட்டோமானால் परमेश्वर का इच्छा कर लिया तो தைரியமுள்ளவர்களாக இருக்கலாம். धैर्य से रह सकते ஆண்டவர் हैं, நம்மை ஆசீர்வதிப்பார். प्रभु आशीष करेगा। போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், और तू जाने में भी நீ आशीष, வருகையிலும் और तू ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், आने में भी आशीष, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். इस स्थान में उधर आशीष, அவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று और तेरा नाम धारण कर लिया है। உலகமே உன்னை கண்டு பயப்படும். संसार तुझे देखकर डरेगी। நீ கையில் செய்ய எல்லா வேலையிலும் हाथों की सारे प्रयास உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். उससे परमेश्वर आशीष करेंगे। பாருங்க, எந்த வேலையை செஞ்சாலும் கர்த்தர் அதில் ஆசீர்வதிக்க முடியும். कौन सा भी काम करो प्रभु आशीष कर உங்களை सकता है, ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். उसमें आशीष करके बढ़त कर நீங்கள் सकते हैं। தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். लेकिन आप परमेश्वर के सच्चाई रहना है। தேவனுக்கு உண்மை இல்லாதவர்களாய் காணப்பட்டால் यदि परमेश्वर के लिए सच्चाई नहीं तो அதற்கு எழுதப்பட்ட காரியங்கள் தான் அங்கே நடைபெறும் என்று சொல்லப்பட்டுள்ளது. तो उसके लिए जो लिखा हुआ है वही आपको मिलेगा। ஆனால் ரொம்ப கவனமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். इसलिए बहुत सावधानी से रहो। யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். योवान 15 अध्याय 8वां वचन।
நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. तुम बहुतायत फल दोगे तो मेरा पिता आनंदित होंगे. அப்ப நாம அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும். हम बहुत फल देना है. அவரை துதிக்கும் நம்முடைய உதடியின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவருக்கு எப்போதும் செலுத்த வேண்டும் என்று நாம் வாசித்தோம். हम हमारे होठों की बलिदान सदैव चढ़ाना है करके हमने पढ़ा. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவரே விரும்புகிறார். हमारी जिंदगी में हम बहुत फल देना चाहिए करके प्रभु ही का इच्छा है. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் आप बहुतायत फल देने के कारण உங்களுடைய வாழ்க்கையில சகல காரியங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் तुम्हारे जिंदगी में हर बातों में फल होती है. இயேசு சொல்ல என் பிதா மகிமைப்படுவார். यीशु कहते हैं मेरा पिता महिमा होगा. எனக்கும் சீசர்களாய் இருப்பீர்கள். मेरे लिए भी चेला रहो. ஆண்டவருக்கு சீசராய் இருக்கிறவர்கள் और जो प्रभु के चेले கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். वे लोग एक फलदायक जिंदगी जीना है. ஒருவர் என்னிலும் यदि कोई मुझ में நான் அவனிலும் நிலைத்திருந்தால் और मैं उसमें बने रहे तो அவன் தான் மிகுந்த கனிகளை கொடுப்பான். वही बहुतायत फल देगा. மிகுந்த கனிகளை கொடுத்தால் பிதாவானவர் நம்மிடத்தில் மிகுந்த அன்பாயிருப்பார். अगर बहुत फल देंगे तो पिता हम पर खुश रहेंगे. அந்த மிகுந்த கனிகளை நாம் எப்படி கொடுக்க முடியும்? वो बहुतायत फल हम कैसे दे सकते हैं? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் यदि कोई मुझ में और मैं उसमें बने रहे तो நாம் ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும். हम प्रभु में रहना है. ஆண்டவர் நம்மிலே நிலைத்திருக்க और வேண்டும். प्रभु हम में बना रहना है. அதான் நீங்கள் என்னிலும் आप मुझ में என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் मेरे वचन तुम्हारे में स्थिर रहे நீங்கள் கேட்டுக்கொள்ளுதோ அது உங்களுக்கு அருளப்படும். जो तुम मांगोगे वो तुम्हें मिलेगा. நம்ம அநேக காரியத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். आजकल हम कई बातों के लिए प्रार्थना करते हैं. விரும்புகிற அளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. जितना हम चाहते हैं उतना आशीर्वाद नहीं पाते. அந்த வசனத்திலே அதற்கு வந்து ஆன்சர் அதுக்குள்ள விடை அங்கே இருக்கிறது. उस वचन में ही उसका जो उत्तर है. நீங்கள் என்னில் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் यदि तुम मुझ में और मेरे वचन तुम में बने रही तो ஆண்டவர் நம்மிலே இருக்க வேண்டுமானால் प्रभु हम में बना रहना है तो அவருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். उनकी वचन हम में बना रहना है. 10 வசனத்து பிரகாரம் செய்கிறோம், 50 வசனத்தை விட்டு விட்டோமானால் 10 वचन के अनुसार करने के बाद 50 वचन छोड़ दिए तो மைனஸ் மார்க்ல போய் விடுவோம். और जो मार्क भी माइनस में चले जाएगा. மைனஸ்ல போகும்போது நாம வந்து அதால பாதாளத்திலே போய் விடுவோம். और अगर माइनस में अपना मार्क्स गुण चला जाएगा तो हम अताल पाताल में चले जाएंगे. இருக்க கொஞ்சம் ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும். जो बचा हुआ आशीर्वाद भी नहीं मिले. ஆண்டவர் ஒண்ணு நிறைய ஆசீர்வதிக்கணும். प्रभु हमको बहुत आशीर्वाद करना நிறைய है. கனி உள்ளவனாய் காணப்படணும். बहुत फल देना है. என்னுடைய வார்த்தை உன்னிலே நிலைத்திருக்க வேண்டும். मेरा वचन तुझ में बना रहना है. கர்த்தர் வசனத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல केवल परमेश्वर के वचन को सुनना அதனால नहीं, நீங்கள் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். उसके अनुसार करना भी है. செய்து பார்த்தால் தான் அதுள்ள ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். अगर हम करके देखेंगे तो ही उसके आशीर्वाद मिलेंगे. செய்கிறவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். और जो लोग ऐसा किए हैं उनको आशीर्वाद दिया है. நம்ம ஒருவரும் ஆசீர்வாதத்தை இழந்து நம்ம ரொம்ப ஒண்ணில்லாத மாதிரி இருக்க கூடாது. हम कोई भी आशीर्वाद को खोकर बिना आशीर्वाद के नहीं रहना है. இந்த கொஞ்ச காலத்துல ஆண்டவர் படிப்படியாக ஆசீர்வாதத்தை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ये थोड़ा समय में प्रभु हमें स्टेप बाय स्टेप आशीष करके ऊपर जाना है. ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர். प्रभु वो सच्चा है. அவர் சொன்ன ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக தருவார். वो जो आशीर्वाद देंगे वो जरूर देंगे. பிரச்சனை நம்மிடத்தில் தான் இருக்கிறது. अब समस्या हमारे पास है. நம் நிறைய காரியத்தில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கிறதில்லை. हम कई बातों में परमेश्वर का प्रिय नहीं जीते. ஆண்டவர் உணர்த்தினாலும் அதை நாம் செய்வதில்லை. प्रभु सुन देने के बाद भी नहीं करते. தவறான உபதேசங்களுக்கு நாம் செவி கொடுத்து गलत शिक्षा के लिए कान लगाते. நாமும் வந்து பிசாசு நடக்கிற வழியில நடக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. शैतान जो मार्ग में चलता है वो मार्ग में हम चले जाते हैं. நாம் தேவ வசனத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து परमेश्वर के वचन को गौर से सुनकर உண்மையான சத்தியத்துக்கு நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். सच्चाई सत्य के मार्ग में चलना है. உண்மையுள்ள தேவன் நிச்சயமாக சொன்ன வார்த்தைகளை அப்படியே நம்மிலே நிறைவேற்றுவார். सत्य परमेश्वर जैसा उन्होंने कहा पूरा करेगा. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் आप बहुतायत फल देने के कारण என் பிதா அவர் சந்தோஷப்படுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. मेरा पिता खुश होंगे करके लिखा हुआ है. தேவனுடைய ஜனங்களாய் காணப்படுகிற நாம் इसलिए परमेश्वर के संतान हम நாம் பிரசங்கத்தை கேட்கிறோம். संदेश हम सुनते हैं இன்னைக்கு நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். और आज हम एक निर्णय लेना है. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னிடத்தில் எது இருக்கிறது? हे प्रभु यदि मेरे पास कुछ प्रिय अप्रिय बात है இது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. ये प्रभु आपको बोलने की जरूरत ही नहीं है. உங்களுக்கே தெரியும். आप ही को ही நீ पता है. எந்தெந்த காரியத்துல சரியில்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். आप जो कार्य में ठीक नहीं है ये आपको ही पता है. எந்த காரியத்தில் சரியா இருக்கிறோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். जो कार्य में ठीक है ये भी आप ही को पता है. சரியில்லாத காரியத்தை உடனே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். जिस कार्य में आप ठीक नहीं हो उस कार्य में आपको ठीक होना है. நீங்கள் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ मेरे नाम से पिता से जो भी मांगोगे அதை கண்டிப்பாக அவர் உங்களுக்கு செய்வார். उसे जरूर
जरूर वो आपको देंगे। வாசிக்கலாம் யோவான் 15 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். योवान 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, वचन स्पष्ट लिख दिया है, நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை, हमने प्रभु को नहीं चुना, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். प्रभु ने हमें चुना। நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, तुमने मुझे चुना नहीं, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். वरन मैंने तुम्हें चुना। ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி எடுக்கணும், कितना प्रभु को धन्यवाद எவ்வளவு देना है, உண்மையுள்ளவர்களா இருக்கணும். कितना सच्चाई है। உலகத்திலே கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள், दुनिया में करोड़ों लोग हैं, இதில் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். इन करोड़ों के बीच में प्रभु ने हमें चुना। நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ तुम मेरे नाम से जो कुछ पिता से मांगोगे, அவர் உங்களுக்கு அதை கொடுக்கத்தக்கதாக ताकि वो तुम्हें दे நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். और तुम फल लगाओ। இப்ப நிறைய பேர் நிறைய ஜெபம் பண்ணி ஆண்டவரே அது வேணும் இது வேணும் எல்லாம் கேட்கும், ஆண்டவர் தந்தால் பெரிய சந்தோஷம். अब बहुत लोग बहुत प्रार्थना ये चाहिए वो चाहिए, प्रभु देगा तो खुशी, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை மாத்திரம் நாங்க செய்ய மாட்டோம். लेकिन प्रभु जो बोला है वो हम नहीं करेंगे। ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நிறைய கேட்கணும், அளவு இல்லாம கிடைச்சிட்டு அதிசயம் செஞ்சுட்டு அற்புதம் செஞ்சுட்டாரு ஏராளமா வந்துட்டு, ஆனா ஆண்டவர் சொல்ல மட்டும் செய்ய மாட்டோம். और प्रभु ने अद्भुत कर दिया, प्रभु महान कर दिया, ये कर दिया, लेकिन प्रभु ने जो मांगा वो नहीं करते। ஆண்டவர் இந்த வஞ்சனை எல்லாம் பண்ண கூடாது. ऐसा वंचित कार्य प्रभु के साथ नहीं करना है। ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், वो प्रभु सर्वशक्तिमान प्रभु நம்மை है। அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார் அவர்தான். बिना गिनत हमें आशीष करने वाला प्रभु वही है। அவர் எளியவனை புழுதியிலிருந்து தூக்குகிறாராம். वो जो है छोटे को कीचड़ से ऊपर करता है, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குகிறார், छोटे को कीचड़ से ऊपर करता है, இந்த குப்பையை பறக்கிற எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். और कचरे में कीचड़ में जो है उसको ऊंचा करता है। ஆண்டவர் உயர்த்தும்போது எந்த அளவில் உயர்த்துவார், और प्रभु ऊंचा करेंगे तो कितना ऊंचा, தமது ராஜாக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளும் அந்த லெவல்ல உட்கார வைக்கிறார். राजा और अधिपति उस स्थिति के अनुसार ऊपर करता है। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर के लोगों, நன்றாக இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். इसे आप लोग ठीक से समझ लो। நம்மை ஆண்டவர் எந்த லெவல்ல வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார், हमें प्रभु कौन से स्थान में रखना चाहते எவ்வளவு हैं, ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறார். कितना आशीर्वाद देने के அதை लिए चाहते हैं, ஏன் நாம் இதுவரை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம், उससे क्यों अभी तक हम नहीं पाए, அதற்கு தடையாய் காணப்படுவது என்ன, उसका रुकावट क्या है, அதை கண்டுபிடித்து அகற்றுகின்ற பொழுது, उससे जानकर हटा के அதை तो, கண்டுபிடித்து நிறைவேற்றுகின்ற பொழுது जानकर पूरा करे तो நிச்சயமாக ஆசீர்வாதம் பிரவாகித்து ஓடும் என்று பார்க்கிறோம். निश्चय आशीर्वाद दौड़ कर आएगी। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा हुआ है, போய் கனி கொடுக்கும்படிக்கும் ताकि तू फल दे உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் और तुम्हारा फल स्थिर रहे, நான் உங்களை ஏற்படுத்தினேன். मैंने तुम्हें बनाया। இதுக்கு அர்த்தம் என்னன்னா, इसका अर्थ क्या है, உங்களை சந்தித்து இருக்கிறேன், मैं तुम्हें मिला, உங்களை ரட்சித்து இருக்கிறேன், तुम्हें उद्धार किया, நீங்கள் இனி ஏழைகளாய் இருப்பதில்லை, अब से आप न गरीब न होगे, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், राजादी राजाओं के परमेश्वर के தேவைகளை बच्चे, நான் சந்திப்பேன், तुम्हारी जरूरतों को मैं पूरा உங்களை करूंगा, ஆசீர்வாதத்தை உயர்த்துவேன், तुम्हें आशीष करके ऊंचा करूंगा। உலகத்தில் உங்களை பார்க்க எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். इस दुनिया के सारे लोग देखकर आश्चर्य होंगे, இப்படி கஷ்டத்திலே நெருக்கத்திலும் மக்கள் எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். कितने कष्ट में ये लोग थे, लेकिन आज कितना आशीर्वाद में நீங்கள் சாட்சி சொல்ல முடியும், आप गवाही भी दे எங்கள் सकते हैं। தேவனாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், हमारा परमेश्वर हमें आशीष किया அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், और वो मुझे आशीष அவர் किया, அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவர். बिना गिनत आशीर्वाद करता है। நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், आप जाकर फल देने के लिए, அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் वो फल स्थिर रहने के लिए ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். प्रभु ने हमें बनाया। அப்புறம் எவ்வளவு கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், तो हम कितना सावधानी से रहना அந்த है। ஆவியின் கனி உள்ளவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும், तो देखो आत्मा की फल वाले हम कैसे रहना है। அந்த ஆவியின் கனி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். आत्मा की फल हमारे पास रहना है। உங்களிடத்துல கனி இருக்கிறது என்று தெரிந்தால், अगर आप में फल रहेंगे, நீங்கள் फल ஆவியின் देंगे। கனி உள்ளவர்கள் என்று தெரிந்தால், आत्मा की फल तुम्हारे में है ये जानकर, என்னென்ன குணாதிசயங்கள் இருக்க வேண்டும், और तुम्हारे गुण कैसा रहना है। நீங்கள் வாசிக்கலாம். और आप लोग पढ़िए கலாத்தியர் 5 அதிகாரம் 22 வசனத்திலே, गलातिय 5वां अध्याय वचन 22 में, ஆவியின் கனியோ ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம். இச்சையடக்கம். போதும் பாருங்க, இப்ப இத்தனை குணங்கள், இது ஆவியின் கனி, ஆவியின் கனிகள்னு சொல்லப்படவில்லை. और देखो आत्मा की फल नहीं, आत्मा की फलों 5:22 में लिखा है,
கனிகள் என்று சொல்லப்படவில்லை, ஆவின் கனி என்று சொல்லப்பட்டுள்ளது. और फलों करके नहीं लिखा है, फल करके लिखा हुआ है. அப்போ ஆவின் கனி நம்மிடத்தில் இருந்தால், तो आत्मा का फल हमारे पास रहे ஆவியின் तो, கனி உள்ளவர்களாய் நம்மை மற்ற ஜனங்கள் பார்க்க வேண்டுமானால், आत्मा की फल दूसरे लोग हम पर देखने के लिए நம்மிடத்தில் எப்படிப்பட்ட குணநலன்கள் காணப்பட வேண்டும்? हमारे पास कैसे गुण होना है? நாம் எல்லோரிடத்தில் அன்பு கூறுவர்களாய் காணப்பட வேண்டும். हम सबके साथ प्रेम करना है, எல்லோரிடத்தில் நாம் சந்தோஷம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். सबके साथ खुशी मनाना है, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். दूसरों को खुशी देना है. நாமும் சமாதானமாய் இருக்க வேண்டும். हम भी शांति के साथ रहना மற்றவர்களை है, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். दूसरों को शांति करवाना है. எந்த ஒரு காரியத்திலும் நீடிய பொறுமையை கைக்கொள்ள வேண்டும். कौन से भी कार्य में लंबी धीरज रखना है, எல்லாரும் தயவு உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். सबके ऊपर दयालु रहना है, நற்குணம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். अच्छे गुण रहना है, ஆண்டவரை விசுவாசிப்பதிலே வல்லவர்களாய் காணப்பட வேண்டும். प्रभु पर विश्वास करने के लिए सामर्थ्य बनना ரொம்ப है, சாந்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். बहुत शांत रहना है, எல்லாவற்றிலும் இச்சடக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். और सब में जो है संयम रखना है. இந்த 9 குணநலங்கள் சேர்ந்த ஒரு கனி நம்மிடத்திலே காணப்பட ये வேண்டும். 9 फल मिलकर एक फल हमें रहना है. கொஞ்சம் நம்மளே சிந்தித்து பார்ப்போம். अभी हम अपने आप को सोचे, என்னிடத்தில் இப்பொழுது ஆவியின் கனி இருக்கிறதா? क्या मेरे पास आत्मा की फल है? क्या கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்ககிட்ட இந்த ஆவியின் கனி இருக்குதா? क्या आप में आत्मा की फल है? இந்த ஆவியின் கனி இருந்தா இத்தனை குணநலங்கள் உங்களிடத்திலே காணப்பட வேண்டும். अगर आत्मा की फल है तो ये गुण आप में दिखाई देना है. இந்த ஆவியின் நம்மிடத்தில் இருக்கா இல்லையா? क्या ये आत्मा की फल अपने हमारे पास है? அவன் கனி கொடுக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது. तो कैसे फल देना है ये शास्त्र बताती है. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும், और दुष्ट की आलोचना में ना चले, சபைக்குள்ள இருந்தாலும் தப்பா உங்களுக்கு சிலவங்க ஆலோசனை கொடுப்பாங்க, அந்த ஆலோசனை படி நீங்க நடவாமலும், कलेशा में आप रहोगे लेकिन गलत गलत आलोचना में ना चले, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், पापियों की मार्ग में न खड़े रहे. இதெல்லாம் பாவலாம், அதை செய்யலாம் இதை செய்யலாம் உன் பாட்டி செய்யணும் சபைக்குள்ள இருந்துகிட்டே மத்தவங்களை கெடுப்பாங்க. और कलेशा के अंदर रहकर ही अरे ये पाप नहीं है वो पाप नहीं करो करके அவர்களுக்கு செவி கொடுக்க கூடாது. ऐसे लोग को आवाज नहीं செவி கொடுத்தால் அவர்களைப் போல நீங்களும் கெட்டு போய் விடுவீர்கள். उनके लिए कान लगाओगे तो उनके ऐसा आप भी बिगड़ जाओगे. பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலோ, और टट्टा करने वाले की मंडली में ना बैठे. கர்த்தருடைய வசனத்தை கேட்ட பின்பாக परमेश्वर के वचन को सुनने के ஓ, बाद அது அப்படி நடக்குமா, क्या ऐसा होगा, இது இப்படி நடக்குமா, क्या ये ऐसा होगा, இதெல்லாம் சும்மா ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்லு பேச்சும் கேட்காத. ऐसा बातों को भी आप लोग ना सुने. ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் சொன்னால் அப்படியே கேட்க வேண்டும். परमेश्वर के नबी यदि कुछ कहता है तो वैसे ही सुनना है. நாளை காலையிலே ஆண்டவர் இப்படி செய்வார். कल सुबह परमेश्वर ऐसा करेंगे. கடுமையான பஞ்சம் உள்ள நேரத்திலே और एक कठिन अकाल के समय पर காலையிலே கோதுமை மாவும் வார்கோதுமை மாவும் இவ்வாறு விற்கப்படும் என்று சொன்னார். और सुबह के समय में जो आटा और गेहूं ऐसा बिका जाएगा, कहा गया தேசமோ பஞ்சத்தில் இருக்கிறது. देशाकाल में. எதிரி தேசத்தை சுற்றி அங்கே கோட்டை போட்டிருக்கிறான். और शत्रु पूरे नगर को घूमकर उसने बांधा बनाया. தேவனுடைய மனுஷன் சொன்னா அப்படியான்னு தான் கேட்கணும். परमेश्वर का मनुष्य बोलता है तो वैसे ही सुनना है. தெரியாட்டு கையை கொண்டு யோப போல வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருக்கணும். अगर नहीं पता है तो अय्यूब के समान हाथ को ओट में रखकर मुंह बंद करना है. வானத்துள்ள மதகுகளை திறந்தால் இப்படி ஆகுமா என்று கேட்டான். और स्वर्ग का दरवाजा भी खुलेगा तो ऐसा होगा क्या, ऐसा पूछा. பொதுவா வாய் கொழுப்பு அப்படி என்று சொல்வார்கள் और இல்லையா? जो बोलते हैं कि मुंह का चर्बी ऐसा एक बोलते हैं, தன்னை பெரியவங்களா நினைச்சு வாயில பேசுறது, अपने आप को बड़ा व्यक्ति करके बोलकर बड़े बड़े बात करते हैं. அப்பமே அவருக்கு தீர்ப்பு வந்து விட்டது. और तभी उसको न्याय आ गया. நாளை காலையில் இப்படி நடக்க போகுது, कल सुबह होगा जरूर. கண்ணாலையும் பார்ப்ப, तू तेरे आंखों से तो நீ அதை देखेगा புசிக்க மாட்டேன், लेकिन तू नहीं खाएगा. அடுத்த நீ நாளை காலையில் செத்து போயிருவ. इसका अर्थ है कि अगला दिन तू मर जाएगा. அத வேற இதுல மீனிங்ல சொன்னா நாளை காலையில பாப்ப நீ அதை புசிக்க மாட்ட. और अगला एक और अर्थ बोलेंगे तो सुबह तू देखेगा लेकिन खा नहीं पाएगा. இவனுக்கு இந்த கொழுப்பான வார்த்தை தேவையில்ல தானே. ये देखो ये ऐसा घमंड और चर्बी का बात का जरूरत तो नहीं था. கொழுப்பான வார்த்தை தான் உங்க எல்லாருக்கும் நன்றாக புரியும், மத்தபடி புரியுறது அவ்வளவு ஈஸியா புரியாது. और जो समझने वाली बात तो समझना चाहिए, किसी और को नहीं समझता. நம்ம தகுதிக்கு மிஞ்ச வார்த்தைகள் எல்லாம் பெரிய எதுவும் நினைச்சிட்டு நம்மளும் பேசவே கூடாது. अपने स्थिति से बढ़कर या ऐसा बातें हम नहीं करना है. ஆண்டவர் சன்னிதானத்தில் இந்த ஆவின் கனி உள்ளவர் போல தான் சாந்தமா தான் நீடிய பொறுமையோட இச்சடக்கத்தோட அன்போட சமாதானம் இப்படிதான் காணப்பட வேண்டும். और परमेश्वर का जो फल अभी हम पढ़े, प्रेम शांति और संयम, ऐसा दिखाई देना है. இதுதானே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. यही तो हम सिखाते हैं. உங்கள் வாழ்க்கை இதே போல தான் காணப்பட வேண்டும். जिंदगी भी ऐसा रहना चाहिए. இதை நம்ம வேதத்துல வாசித்திருக்கோம். அவன் அதுக்கு பிறகு அங்கே அந்த கூட்ட நெருக்கடியில் அடுத்த நாள் அதே போல மாவு விற்கப்பட்டது. और अगला दिन जैसा नबी कहा गेहूं और आटा बेचा गया, ராத்திரியே ஆண்டவர் அதுக்கான ஏற்பாடை செய்து விட்டார். रात को ही प्रभु ने उसका तैयारी कर
कर दिया। காலையில பார்த்தா பஞ்சத்துல இருக்க மக்கள் போய் மாவாங்க கூட்ட நெருக்கத்துல இவனை சாமட்டியும் அங்கே செத்து और போயிட்டான் सुबह के समय लोग जब उसको खरीदने गए तो ये जो चर्बी वाला आदमी बोला और सब लोग उसके ऊपर இதுக்கு पैर रख நமக்கு के ஒரு मार दिया। எச்சரிக்கை அருமையானவர்களே प्रियो, ये हमारे लिए एक घोषणा, एक ஆண்டவருடைய चेतावनी। சத்தியம் தெரியாமல் வாயில் வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது अगर कुछ नहीं है तो मुंह में जो आया आप मत बोलो। இப்படி பேசுறவங்களை கேட்கும்போது அவரும் பெரிய ஞானி போல தான் பேசுவார் ये जो बोलने वाले वो भी अपने आप को ज्ञानी समझकर बात करेगा, கேட்கறவங்களும் காதுல தேனை ஊத்துன மாதிரி இருக்கும் और जो सुनने वाले को कान से मध निकलेगा ऐसा उनको भी लगेगा। நம்ம சரி தப்புக்கு இவர் ரொம்ப அழகா சொல்றாரு இவர் தான் நல்ல ஆளு और हम जो गलत कर रहे हैं हमारे लिए सपोर्ट करता है यही अच्छा आदमी। எப்பா தப்பு செய்யாத நீ கர்த்தருக்கு பிரியமானு சொன்னா அவர் கெட்டவர் और अगर हे भाई तू गलत मत कर, ये गलत है बोलेगा तो ये गंदा व्यक्ति। சத்தியம் சத்தியமாக போதிக்கப்பட வேண்டும் सत्य को सत्य मार्ग से शिक्षा देना है, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் उसे ही प्रभु कहते हैं। சத்தியத்தை போதிக்க வேண்டும் तू सत्य को सिखाना है। கிறிஸ்து சிலுவையிலிருந்து ரத்தம் சிந்து மரித்து கிரையும் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார் मसीह ने रक्त बहाकर मोल देकर खरीदा है, நாம் நம்முடையவர்கள் அல்ல हम अपने नहीं। தேவனுக்கு உடையவர்கள் இந்த சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் इस शरीर और आत्मा से प्रभु की महिमा करना है, தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் प्रभु की इच्छा करना है, அதைத்தான் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார் उसे ही प्रभु चाहते हैं। ஆனபடினாலே சங்கீதத்தில் வாசிக்கிற பிரகாரம் इसलिए भजन संगीता में जैसे पढ़ते हैं, ஆலோசனை நடவாமல் और जो दुष्टों की आलोचना में न चले, பாவிகளுடைய வழியில் நில்லாமல் पापियों के मार्ग में खड़ा न रहे, பரியாசக்கார உட்கார இடத்துல இந்த மூணையும் முதலாவது கட் பண்ணி தூர தள்ளணும் और टट्टा करने वालों की जगह पे खड़ा नहीं, पहले ये तीनों को काट कर फेंकना है। அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும் उसके बाद क्या करना है? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து प्रभु के वचन में प्रिय रहकर இரவும் பகலும் அதை வாசித்து தியானிக்க வேண்டும் दिन और रात उसका मनन करते रहना है। இப்படி செய்து விட்டால் போதும் ऐसा कर दिया तो काफी है। நீர்க்காலின் ஓரமாய் ஆற்றின் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல கொழு 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 என்று இருப்பான் जैसा नदी के सामने रखा हुआ जो वृक्ष के समान हरा भरा रहेगा, தப்பாமல் அவன் கனி கொடுத்து கொண்டே இருப்பான் बिना रुकावट के फल देता रहेगा। ஹalleluya हालेलुया। அவன் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் और वो फल देना है, ये प्रभु की आशा है। அப்போ ஆண்டவருக்கு நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட तो வேண்டும் हम जो है प्रभु के लिए हम फल देना है। நம்ம அதிகமாக நாம் ஜெபம் பண்ணுகிறோம் हम बहुत प्रार्थना करते हैं, நிறைய காரியத்தை ஆண்டோட முழங்கால் போட்டு கேட்கிறோம் बहुत सारे कार्य के लिए हम घुटना टेककर प्रार्थना இதில் करते हैं। சிலர் முழங்கால் போட்டு 2 நிமிஷத்துல ஜெபம் பண்ண முடியலையா என்று சொல்லுகிறார்கள் इसमें भी कुछ लोग कहते हैं कि 2 मिनट भी हम घुटना नहीं टेक सकते। எதற்கெல்லாமோ மணிக்கணக்கான நேரத்தை வேஸ்ட் பண்ணுகிறார்கள் कितने सारे बातों के लिए, बहुत सारे बातों के लिए टाइम वेस्ट அதை करते हैं। கேட்டால் வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை पूछेंगे तो शास्त्र पढ़ने टाइम नहीं, ஜெபிக்க நேரம் இல்லை प्रार्थना करने समय नहीं। வாழ்க்கையில இருந்து என்ன முக்கியம் जिंदगी में यही दो तो मुख्य है। ரெண்டு நம்மகிட்ட இருந்தனா எல்லாம் நமக்கு வந்துரும் ये दो हमारे पास है तो सब कुछ हमारे पास है। ரெண்டு நம்மிடத்தில் இல்லாவிட்டால் अगर ये दो हमारे पास नहीं है இருக்கிறதும் போய்விடும் जो है वो भी चला जाएगा। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் इसे आप लोग अच्छे से समझ लो। நாம சொல்ல எனக்கு நிறைய வேலை இருக்குது कुछ लोग कहते हैं बहुत काम है, காலையில இருந்து ராத்திரி வரை வேலை இருக்குது सुबह से रात तक काम। ஆண்டவர் 24 மணி நேரத்தை தான் வச்சிருக்கிறார் प्रभु ने 24 घंटा ही रखा है, இதை விட அதிகமான எல்லாம் வைக்கவில்லை इससे भी बढ़कर समय नहीं है। இப்ப பாருங்க இதுல எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பாக்குறோம் हम जो है बड़े बड़े व्यक्ति लोग को देखते हैं, ஒரே நாளுக்கு அவர்கள் 1 கோடி சம்பளம் ஒரு நாளைக்கு சொல்லுங்க ஒரு நாள் 1 கோடி சம்பளம் 2 கோடி சம்பளம்னு வாங்குறாங்க और एक दिन का 1 करोड़ 2 करोड़ कमाने वाले आदमी भी है। அப்ப இவ்வளவு சம்பாதிக்க பெற்றுள்ளது அவங்களுக்கு நேரம் இருக்கத்தானே செஞ்சுச்சு तो इतना कमाने के लिए समझ बुद्धि ज्ञान की समय उनको था। சிஇஓ ஒரு பேர் என்ன பேரு சுந்தர் பிச்சை और गूगल का सीईओ का नाम सुंदर पिचै है। நம்மள போல தமிழ் ஆளு தான் हमारे जैसा वो सुंदर पिचै तमिल है। நம்ம சாப்பிடுற அளவு கூட அவர் சாப்பிட மாட்டார் वो हम जितना खाना खाते उतना भी नहीं खाते। இல்ல நம்ம ஒரு மீட்டிங்ல போனா ஏதாவது நாஸ்டா கிடைக்குமான்னு பாக்கோம் हम एक मीटिंग जाते हैं तो नाश्ता मिलता है क्या देखते हैं। அவர் ஒரு தண்ணீர் பாட்டில தான் தூக்கிட்டு வருவார் और वो सीईओ जो है पानी का बोतल सिर्फ लेकर आता है। அவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் என்ன उसका एक दिन का पगार कितना சொன்னோன்னு है? யாரும் ஒரு மாசம் நினைக்க கூட ஒரு நாளைக்கு एक दिन का 1 கோடிக்கு மேல சம்பளம் அவருக்கு 1 करोड़ के ऊपर पगार एक दिन का। அப்ப அவருக்கு இந்த 24 மணி நேரம் தான் இருக்குது उसको भी 24 घंटा ही है। அப்ப ஆண்டவர் நமக்கு 24 மணி நேரம் தந்திருக்கிறார் प्रभु ने हमें 24 घंटा दिया है। சுந்தர் பிச்சை இயேசுவை அறிந்தாரோ அறியவில்லையோ और सुंदर पिचै यीशु को जाने ना जाने, நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் हम जाने, அவரோட அதிகமான ஞானத்தை தர முடியும் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் उनसे भी बढ़कर ज्ञान प्रभु देने काफी है, इससे भी जाने, அவரோட அதிகமாக ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் उससे भी आशीर्वाद ज्यादा कमाना भी हम पा सकते हैं। அதை விசுவாசித்து நாம் அதை நடைமுறைப்படுத்துகிறது இல்லை उसे विश्वास कर हम अपने व्यक्तिगत யார் जीवन में लगाते हैं। நடைமுறைப்படுத்துகிறார்களோ जो अपने व्यक्तिगत जीवन में दिखाते அவர்கள் हैं, பெற்றுக் கொள்ளுகிறார்கள் वे लोग पा लेते हैं।
பல முறை அவர்களுக்கு வந்து சில தோல்விகள் வரலாம், कई हार आ सकती है, அடைந்தே தீர்ந்து அடைந்து விடுகிறார்கள், लेकिन जो लक्ष्य पाना है वो लक्ष्य पाऊंगा, பெரிய ஆளாய் மாறி விடுகிறார்கள். बड़े व्यक्ति बन जाते हैं। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय प्रभु के लोगों, நம்முடைய ஆண்டவரத்திலே கேட்டுக்கொண்டு हम भी अपने प्रभु से मांग कर அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி स्तुति करके महिमा कर அவருடைய வார்த்தையின்படி வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கின்ற பொழுது वचन के अनुसार जिंदगी को बदल இவர்களை देता है। காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. उनसे भी बढ़कर आशीर्वाद हम पा सकते हैं। சங்கீதம் 50:23 வாசிக்கலாம். भजन संगीता 50 वचन 3 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் 23 सॉरी என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் போதும் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது. धन्यवाद के बलिदान का चढ़ाने वाला मेरी महिमा करता है। ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவதற்கு प्रभु को हम महिमा करने के लिए எப்போதும் ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். हमेशा धन्यवाद देना है। இதுக்கு செப்பரேட்டா ஒரு டைம் வேணுமா? क्या इसके लिए अलग से समय चाहिए? தேவையில்லை. जरूरत नहीं है। நீ வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதே நீங்க ஸ்தோத்திர பலி செலுத்திக்கிட்டே போகலாம். जब आप काम पे जाते हो तो चलते समय प्रभु को धन्यवाद दे सकते பைக்ல हो। போகும்போதே ஸ்தோத்திர பலி செலுத்திக்கிட்டு போகலாம். बाइक चलाते समय प्रभु को थैंक यू बोल के जा सकते हो। அடுப்புல வந்து நீங்க சட்டி தூக்கி வச்சு நீங்க அங்க தாளம் பண்ண போகும்போதே ஸ்தோத்திர பலி செலுத்திக்கிட்டு இருக்கலாம். और किचन में काम करते समय भी आप धन्यवाद दे सकते हो। வீட்ல நீங்க வந்து தூத்து கிளீன் பண்ணும்போது நீங்க ஸ்தோத்திர பலி செலுத்தலாம். घर पे झाड़ू लगाते हैं तभी भी प्रभु को धन्यवाद बोल सकते हैं। எங்க எப்ப இருந்தாலும் நீங்க ஸ்தோத்திர பலி செலுத்தலாம். कब भी किधर भी आप धन्यवाद दे सकते हो, ஸ்தோத்திர பலி செலுத்துறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். क्योंकि धन्यवाद के बलिदान चढ़ाने वाला मेरा महिमा करता தேவனை है। மகிமைப்படுத்தினால் நமக்கு அதுக்கான ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். प्रभु की महिमा करेंगे तो उसका आशीर्वाद हमें मिलेगा। எப்போது நாம வந்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டே இருந்தோமானால் अगर हम सदैव परमेश्वर को स्तुति बलिदान देते रहे तो நம்ம ஆண்டோட எப்போது நாம் தொடர்பில் இருப்போம். हम प्रभु के साथ संबंध में रहेंगे। எப்படி இருப்போம்? ஆண்டவர் கூட तो தொடர்பில் प्रभु இருப்போம். के साथ संबंध में रहेंगे। ஆனா நம்ம செலவில் இதை விட்டு लेकिन हम इसे छोड़कर மணிக்கணக்கா போன்ல பேசுவோம். और फोन में घंटों बात करते हैं। யார் கிடைச்சிட்டாலும் மணிக்கணக்கா பேசுவோம். कोई मिल गया तो भी घंटों बात। எதுக்கெல்லாமோ நேரத்தை நம்ம வீணா செலவழிக்கிறோம். इतने सारे बातों को टाइम हम बर्बाद करते ஆண்டவரை துதிப்பதற்கு நாம் நேரம் செலவழிப்பது இல்லை. हैं। लेकिन प्रभु को स्तुति करने के लिए समय नहीं இனி देते। தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? अब परमेश्वर की बच्चे लोग क्या करना है? கோயில் முடிந்து போனால் நீங்கள் சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். और जो मंदिर चर्च के बाद जाओगे तो भी धन्यवाद बोलना है। நான் புதிய சபைக்குள்ளே காலேஜ் படிக்கும் போது தான் வந்தேன். हम जो है नए इस्लाम कलेशा के अंदर जब मैं कॉलेज का उम्र में था तभी हम आया। எனக்கு சீனியர் அவர் சுப்பராஜ் என்று பேர். அவர் வந்து ஒரு சீனியராய் அந்த காலேஜில் படித்துக் கொண்டிருந்தார். मेरे लिए सीनियर, उनका नाम सुब्बराज है, वो मेरा सीनियर है, मेरे कॉलेज में पढ़ रहे थे। அவர் மூலமாக தான் நாங்கள் சபைக்குள்ளே கடந்து வந்தோம். उनके जरिए ही हम कलेशा के अंदर आए। அவர் ரூம்ல அவரை பார்க்க போனால் हम जब वो रूम में उनको भेंट करने जाते எங்களை हैं பேசிக் கொண்டு கூட உதடு மட்டும் அசைந்து கொண்டே இருக்கும். हमसे बात करता लेकिन मुंह हिलते रहता था। சோத்திரம் 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 என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். मुंह से धन्यवाद 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 ऐसा बोलते रहता था। கொஞ்சம் பேசுவார், திருப்பி நாம பேசும்போது அவர் சோத்திரம் சொல்லிக் கொண்டே இருப்பார். थोड़ा हमसे बात करेंगे फिर मन में सोत्रम मुंह में बोलते रहते हैं। நாங்கள் காலேஜ் முடிந்த உடனே எங்கள் புக்குகளை தூக்கி கொண்டு அப்படியே கொஞ்சம் காட்டிலே அப்படியே உலாவி படித்துக் கொண்டிருப்போம். हम कॉलेज खत्म होने के बाद जंगल में जाकर बुक्स के साथ पढ़ाई करते அவர் थे। புதிய ஏற்பாடை எடுத்துக்கொண்டு அந்த 5 இருந்து 7 மணி வரை அந்த புதிய ஏற்பாடை படித்துக் கொண்டிருப்பார். लेकिन वो जो है नया करार को बाइबल को पढ़ते रहता था அவருடைய எழுத்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். और उनका हैंड राइटिंग उतना अच्छा रहता था। அப்போலாம் பாடல் புக் இப்படி கிடைக்காது. तभी जो है सॉन्ग बुक नहीं था அவர் எழுத்துக்காக சில நோட்டுகளை வாங்கி கொடுத்து 2-3 பாட்டை எழுதிதாங்கன்னு எழுதி வாங்குவோம். और हम जो है तुम्हारे हाथों से तुम्हारा हस्तकार अच्छा है करके उनसे लिख के लेते थे। எப்பொழுதும் சோத்திரம் செலுத்திக் கொண்டே இருப்பார். हमेशा धन्यवाद देता रहता था। அவர் வந்து அங்கே அந்த பரிசு அளிக்கின்ற பொழுது और जब भी हम जो है उनको जब इनाम देते समय அவர் கிளாஸ்ல கிட்டத்தட்ட எல்லா பாடத்திலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவார். और हर बातों में पहला इनाम उनको ही मिलता था। பாஸ் ஆகி அவர் வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்ணினார். और पास होने का तमिलनाडु मेर्केंटाइल बैंक में मैनेजर बने। அவரிடத்தில் நாங்களும் நிறைய கற்றுக்கொண்டோம். उनसे बहुत हम सीखे। எங்க குரூப்பே கொஞ்சம் டிஃபரெண்டான குரூப்பா தான் இருக்கும். हमारा जो गैंग है अलग ही गैंग ஒரு है, தீவிரவாதமான குரூப்பா தான் இருக்கும். एक एकदम अलग ही एक तेज ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் ஜெபத்துக்கு போவோம், காட்டுல போய் நடந்து போயிட்டு திரும்பி வருவோம். நாங்க திருப்பி சாயங்காலம் சைக்கிள் எடுத்துட்டு வள்ளியூருக்கு போவோம். संडे सुबह भी प्रार्थना करते थे, फिर वापस आकर शाम को साइकिल लेके वल्लियूर फिर से जाते थे। புதன்கிழமை சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணிட்டு வருவோம். बुधवार के दिन जाकर बाइबल स्टडी अटेंड करते थे। வியாழக்கிழமை சுவிசேஷத்தை ஒழித்துவிட்டு அங்கேயே தங்கிட்டு காலையில் தான் வருவோம். गुरुवार के दिन सुसमाचार सेवाएं खत्म करके उधर ही सोकर वापस சனிக்கிழமை आते। நாங்கள் வந்து 4 கிலோமீட்டர் நடந்து போய் ஆராதனை அட்டெண்ட் பண்ணிட்டு ராத்திரி ஃபாஸ்டிங் கூட வருவோம். शनिवार के दिन उपवास का प्रार्थना में भागी लेते और उपवास के साथ चलकर आते। ரொம்ப मகிழ்ச்சியா இருந்தது. बहुत उस समय में आनंद। வெயில்ல தான் போயிட்டோம், அது நமக்கு மகிழ்ச்சி தான். बाहर जाकर आते थे वो हमारे लिए आनंद। ஆண்டவர் கிருபை நம்மை தாங்குகிறது. प्रभु की अनुग्रह ஆண்டவர் நம்மை संभालती है। நடத்துகிறார்.
प्रभु अगुवाई करता அருமையான है। தேவனுடைய ஜனமே, प्रिय प्रभु के लोगों, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம், நாம் துதி எடுப்போம். हर बातों में प्रभु के लिए धन्यवाद देंगे, स्तुति भी लेंगे। எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, एबेसियों 5:11 में, நீங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படக்கூடாது என்று எழுதப்பட்டுள்ளது. और ऐसे कार्य में मत जाओ जो फल नहीं देता और अंधकार है। ஒரு ஆள்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், एक व्यक्ति से बात करना ஒரு हो வேலை செய்யறா இருக்கட்டும், या तो काम करना हो, கனி இல்லாத அந்தகார அந்த இருட்ட போல உள்ள அந்த கிரியைகளுக்கு நீ உட்படாதிருங்கள். बिना फल के उस अंधकार के कार्य में मत फंसो। நீங்கள் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவர்களாவே இருக்க வேண்டும். तुम प्रभु को फल ही देते रहना है। நம்ம யோனா பக்தனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும் हम सबको योना भक्त के बारे में पता है। இல்லையா? அவர் ஆண்டவர் நினிவேக்கு போச்சுன்னா இவர் உருக்கமும் இரக்கம் உள்ளது, நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன், நீங்க இதெல்லாம் அழிஞ்சிரும் சொன்னா இவர் செய்ய மாட்டாரு. और योना कहता है कि मैं जाके संदेश दूंगा, तुम दयालु परमेश्वर है, नाश करने बोला नाश नहीं करेंगे। அதுக்கு அவர் தர்சீஸ்க்கு போக முடியாது, ஓடி ஏறி போனார். उसके लिए उन्होंने क्या किया, जो प्रभु ने कहा उधर नहीं, दर्शीश भाग गए கப்பலில் ஏறியாச்சு, और नाव में चढ़ गए, கப்பல் கொஞ்சம் நடுக்கடல்ல போயாச்சு. और नाव अब बीच समुद्र में है। ஆண்டவர் பெரிய காற்றை அங்க வர விட்டார்னு எழுதப்பட்டுள்ளது. और प्रभु ने एक बड़ा तूफान को भेजा, ऐसा அது लिखा है। கப்பலை போட்டு ஆட்டுன்னு ஆட்டுது. नाव को हिलाती है அங்க இருந்த ஜாமனதம் தூக்கி கடல்ல போட்டாச்சு. और जो वस्तुएं थी वो भी फेंक दिया। வேற வழியில எல்லாரும் அங்க கேப்டன் சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவங்க தேவனை கும்பிடுங்க, और जो सेलर ने कहा कि अपने अपने प्रभु को बुलाओ, ஒருவேளை சாமி இறங்கலாம். हो सके स्वामी उतरेंगे। சுத்தி பாத்துட்டு கீழ் தட்டுல ஒரு ஆளு படுத்து நல்லா அயர்ந்த நித்திரையில தூங்கிட்டு இருக்காரு. और देखे थे लोअर डेक में एक व्यक्ति तेज में नींद में थे, அவர்தான் யோனா. वही अपना भक्त योना। அவருக்கு தெரியுது उनको समझ में आ रहा है கோயில் எதுக்கு வந்தது, ये तूफान क्यों आया, ஏன் தூக்கி தூக்கி அடிக்குது, ये क्यों उठकर फेंकती है, தட்டி எப்பா நீ என்ன இப்படி கிடந்து தூங்குத, और तू क्यों ऐसा सो रहा है। எல்லாரும் நாங்க என்ன செய்யணும் தெரியல, கப்பல்னு கொஞ்சம் உடைச்சிரும் பொழுது எல்லாரும் அவங்க தேவனை வேண்டிக் और கொண்டிருக்கிறார்கள். सब लोग अपने अपने परमेश्वर को बुला रहे और तू सो रहा है। நீ உன் தேவனை வேண்டிக் கொள்ளுன்னு சொன்ன உடனே तू भी तेरा परमेश्वर को प्रार्थना कर करके कहा दो, எழுப்பி நீ ஏப்பா எந்த தேசத்துக்காரன் என்ன பாசக்காரன், நீ எங்க வந்த இப்படி இருக்கியே என்ன சொல்லுன்னு சொன்ன உடனே तू कौन सा देश का है, कौन सा भाषा है, तू ऐसा क्यों है करके जब पूछा அவர் உண்மை சொல்லுகிறார். तब वो सच कहता है। வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின எல்லா அந்த தேவனத்துல பயபக்தி உள்ளவன். और आकाश और पृथ्वी से भी जो परमेश्वर है उसका भयभक्ति भक्तों में। நான் ஆண்டோட சொல்ல மீறி நாங்க மாதிரி தரிசிச்சு பார்த்து ஓடுதேன். मैं प्रभु ने कहा उससे उल्लंघन करके दर्शिश की ओर रवाना कर रहा हूँ। இவ்வளவு பெரிய ஆண்டவர் சொன்னதை மீறி அப்பா போகிற, इतना महान प्रभु बोलेंगे तो क्यों तू उल्लंघन किया। அவங்க உடனே சொன்னாங்க, அப்ப சீட்டு போட்டு பார்ப்போம் யார் பேர்ல இது வந்ததுன்னு பார்த்தா யோனா பேர்ல சீட்டு விழுது. तब वो लोग ने चिट्ठी डाला कि किसके कारण ये परेशानी है, तो चिट्ठी भी योना के ऊपर। இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், अब इसके लिए क्या हम निवारण क्या है, யோனாவுக்கு நன்றாக தெரிகிறது. और योना को पता है இதுக்கு வேற வழியே இல்ல, इसका और मार्ग नहीं है, என்னைய தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருங்க. मुझे उठाकर समुद्र में डाल दो। ஆமா, அப்ப தப்பு செஞ்சா தூக்கி போய் கடற்கரையில தான் போடணும். तो अगर गलत किया तो समुद्र में डालना है। இது ஆண்டவர் அவரை அழைச்சு பிடிச்சதுனால வெளியே கொண்டு வந்துட்டாரு. और प्रभु ने बुलाया, इसके लिए प्रभु ने बचा दिया। ஆண்டவர் நம்மளை ரட்சித்து நாம நம்ம விருப்பம் போல போனா நம்ம கைவிடப்படுவோம். और प्रभु ने हमें उधार किया, हम अपने मार्ग में चलेंगे तो फिर हमारा भी स्थिति ஆனா ऐसी அவங்க होगी। என்ன பண்றாங்க, இவர் நம்ம தூக்கி போட்டுற கூடாது, और ये वो लोग क्या सोचते हैं, इनको नहीं கொஞ்சம் डालना, வேகமா போட்டு ஓட்டி பாக்குறாங்க. और थोड़ा तेजी से नाव चला கொஞ்சம் வேகமா ஓட்டும்போது இன்னும் வேகமான புயல் அடிக்கி. और तेजी से नाव चला तो तेजी से तूफान। இப்ப தெரிஞ்சு விடு, தூக்கி இவரை தூக்கி ஆண்டவர் இந்த ரத்த பலி எங்க மேல வந்துடக்கூடாது, और वो लोग डरते हैं कि इसको फेंक दिया तो ये रक्त का बलि हम पर नहीं आना चाहिए करके बोलकर फेंक देते தூக்கி கடல்ல போட்ட உடனே हैं। समुद्र में फेंकने के बाद உடனே அந்த சமுத்திரம் வந்து அமர்ந்துச்சு. और वहां पर तूफान शांत। அவருக்கு தெரியுது, तो उनको पता था, ஆண்டவர் சொன்னபடி ஒழுங்கா செஞ்சிருக்கலாம்ல. और प्रभु ने कहा ठीक से करना चाहिए था। ஆண்டவர் தானே போய் சொல்லி இருக்கிறாரு, प्रभु ने कहा जाने, ஆண்டவர் சொன்னது மாத்திரம் தானே போய் செய்யணும். जो प्रभु ने कहा वही करना ஆனா चाहिए। ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். लेकिन प्रभु दयालु प्रभु, ஒரு பெரிய மீனை ஏற்பாடு பண்ண அது யோனாவை விழுங்கிக்கிட்டது. एक बड़ा मगरमच्छ को प्रभु ने तैयार किया और वो उसने आके उसको खा लिया। இப்ப உளுந்து உளுந்து ஜெபம் பண்ணுதார். और अभी पेट के अंदर जाकर प्रार्थना कर रहा है। அந்த நாற்றத்துக்கு உள்ள இருந்து மூணு நாள் ஜெபம் பண்ணுதார். उस बदबू के अंदर वो उस पेट में 3 दिन प्रार्थना करता है। யோனா 2ஆம் அதிகாரத்துல நீங்க 1 இருந்து 8 வசனம் வரை படிச்சா இதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். योना 2 अध्याय में उनकी प्रार्थना के बारे में लिखा हुआ है। ஒண்ணு நடக்க காணல, உள்ளே தான் கடந்து ஜெபம் பண்ணுதார். और अंदर पेट के अंदर रह के प्रार्थना करता है। அதுக்கு அடுத்த 2 வசனங்களை பார்த்தால், और उसके अगला 2 वचन 9-10 को पढ़े तो, ஆண்டவரை துதிப்பேன், मैं प्रभु को स्तुति करूंगा, அவரை மகிமைப்படுத்துவேன், मैं महिमा करूंगा, அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவேன் धन्यवाद दूंगा। என்று சொல்லி அவர் ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆண்டவர் துதித்து
துதித்து மகிமைப்படுத்தி சோத்திர பலி செலுத்தின உடனே ऐसा बोलकर प्रभु को स्तुति महिमान स्तोत्र बलिदान दिया तभी அந்த மீன் வந்து கரையில கக்கிட்டு और वो मगरमच्छ आकर उल्टी कर ஹalleluya हालेलुया ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது प्रभु को स्तुति करते समय எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் चाहे कैसे भी समस्या हो ஆண்டவர் வந்து அதில் விடுதலை நமக்கு கட்டளையிடுகிறார் उसमें से प्रभु छुटकारा देते हैं அவன் பவுல் சிலாவும் அவர் எத்தனையோ அடிகள் அடித்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிப்பட்டவர்களை சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள் और पौलुस और सीलस को जो है उनको पकड़वाकर बंदीगृह में डाल दिए கொஞ்சம் ஜெபம் பண்ணி விட்டு ஆண்டவரை துதித்து பாடினார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது और अभी प्रार्थना करने के बाद प्रभु के लिए गीत गाए துதித்தார்கள் பாடினார்கள் ஆண்டவர் நாமம் மகிமைப்பட்டது और स्तुति किए गीत गाए प्रभु की नाम की महिमा को உடனே किए ஆண்டவர் பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி அங்கே அனுப்பினார் और प्रभु ने एक भूमि डोल को उधर भेजा உடனே வந்து எல்லா கதவுகளும் திறந்தது கட்டுகள் எல்லாம் டாண்டான்னு கலந்து கீழே விழுந்தது तुरंत सब दरवाजा टूटे सब जंजीरें भी टूट गए அப்ப நம்ம துதிக்கின்ற பொழுது நமக்கு வெற்றி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது तो जब हम स्तुति करते हैं तो हमारे लिए जीत होती है நாம இங்கே 2 நாளாகம 20ஆம் அதிகாரத்திலே दूसरा इतिहास अध्याय 20 में யோசபாத் என்ன யோசபாத்துக்கு விரோதமாக यहोशापात के विरोध में மோவாபியர் அம்மோன் புத்திரர் சேயீர் மலை தேசத்தார்கள் பெரும் கூட்டமாக கடந்து வந்தார்கள் और मोआबियों अमोनियों और सीर गांव के लोग आ गए थे இவர் என்ன செய்தார் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் ஆண்டவர் ஜெபம் பண்ணிவிட்டு यहोशापात ने क्या किया प्रभु से प्रार्थना करने के बाद அங்கே பெரிய சேனை இருக்கிறது एक बड़ा सेना अभी सामने खड़ी है அதற்கு எதிராக பாடல் துதித்து பாடக்கூடியவர் முதல்ல நிறுத்துகிறார் उस सेना के विरोध में एक स्तुति गाने वाली एक सेना को तैयार किया அந்த சேனைக்காரன் நினைச்சிருப்பான் இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு அவன் நினைத்திருப்பான் वो सामने वाले शत्रुओं वाले का सेनापति सोचा रहेगा ये क्या पागल है क्या गाने के लिए खड़ा किया பைத்தியமுள்ளவர்களை கொண்டுதான் தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்துகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது और मूर्ख से ही प्रभु ज्ञानी को उत्पन्न करते हैं அவர்கள் துதித்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்த உடனே जब वे लोग स्तुति करके धन्यवाद देकर चालू किया तभी ஆண்டவர் செய்த காரியம் அவர்களே ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் விரோதிகள் போல காணப்பட்டார்கள் और वो सेना जो 3 देशों के सेना वो लोग आपस में मारने ரெண்டு लगे குரூப் சேர்ந்து ஒரு குரூப்பை வெட்டி அவளும் சாகடித்தார்கள் ये 2 देश वाले वो देश वाले को मारे அடுத்த இந்த ரெண்டு பேரும் இவர்கள் விரோதி மாதிரி தெரிகிற ஒருவருக்கு விரோதி மாதிரி இவர் ஒருவர் வெட்டி எல்லோரும் செத்து फिर போய்விட்டார் ये 2 देश वाले ये लोग को आपस में विरोधी लगा ये लोग भी आपस में मार गए துதிக்கிற துதியில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று காணப்படுகிறது तो प्रभु को स्तुति करने में उतना सामर्थ्य है யோசுவா பக்தனை குறித்து பார்க்கின்ற பொழுது यहोशू भक्त के बारे में देखे तभी எரிகோ மதிலை நாம் விளச்செல்ல வேண்டும் यरीहो के जो दीवार को तोड़ना है ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் प्रभु ने आज्ञा दिया அதுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார் उसके लिए आलोचना भी அதை दिया அழைத்து செல்லுகிறார் अब बुलाकर जाते हैं முதலாவது செய்த காரியம் என்னென்றால் पहला क्या कार्य किए எல்லோரும் பார்த்தீங்கன்னா முதலாவது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் पहले अपने आप को पवित्र कर लो என்ன சொன்னார் முதலாவது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க पहले अपने आप को पवित्र कर लो பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகின்ற பொழுது जब पवित्र कर लेंगे நாளை தினத்திலே கர்த்தர் உங்கள் மத்தியிலே அதிசயங்களை நடப்பிப்பார் कल के दिन प्रभु आपके बीच में अद्भुत कार्य करेंगे அப்படியே கொண்டு சென்றார் யோர்தான் பின்னிட்டு திரும்பினது ऐसे लेकर के यर्दन पीछे की तरफ भागने लगे எரிகோ மதிலை சுற்றி வந்தார் எரிகோ மதில் வந்து தகர்ந்து போகுது எப்பொழுது அவர்கள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார்களோ यरीहो की दीवार को घूम कर आए यरीहो की दीवार भी टूट गए அவ்வளவு பெரிய எரிகோ மதில் எல்லாம் இடிந்து விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது उतना बड़ी दीवार भी टूट गए தாவீது பக்தனை நாம் பார்க்கின்ற பொழுது दाऊद भक्त को देखते समय சங்கீதம் 27 6ஆம் வசனத்திலே வாசிக்கலாம் भजन संगीत 27:6 இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக என் உயர்த்தப்படும் சத்துருக்களுக்கு மேலாக அது உயர்த்தம் இருக்கிறது அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்றுதான் சொல்லி இருக்கிறார் मेरे सिर चारों ओर शत्रुओं से ऊंचा होगा और मैं यहोवा के तंबू में जय जयकार करूंगा और उसके भजन गाऊंगा 69 சங்கீதம் 30ஆம் வசனத்திலே 69 अध्याय 30 वचन में தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து और 59:30 में परमेश्वर के नाम को गीत से द्वारा गाकर ஸ்தோத்திரத்தினாலே நான் அவரை மகிமைப்படுத்துவேன் இதனால ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார் என்று அவர் அங்கே சொல்லுகிறார் धन्यवाद करते हुए उसकी बड़ाई करूंगा क्योंकि बहुत भलाई किया है சங்கீதம் 34ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம் और भजन संगीत 34 पहला अध्याय को पढ़िए கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார் यहोवा का धन्य मैं सदा करूंगा उसकी स्तुति निरंतर मेरे मुंह में रहेगी அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் तो हम क्या करना है கர்த்தரை
प्रभु को எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். सदैव हम स्तुति करते रहना है எக்காலத்தில் அவர் நான் சோத்தரிப்பேன். और हमेशा मैं स्तुति कर ராத்திரியா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும், चाहे दिन हो चाहे रात हो, தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிற இருக்கட்டும் தூங்க போறதா இருக்கட்டும், या तो नींद से उठा हो या नींद जाने वाला, சாப்பிடுறதா இருக்கட்டும் வேலை ஸ்தலமா இருக்கட்டும், चाहे खाना खाने की समय எங்கனாலும் चाहे काम। கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிக்க வேண்டும். और सब जगह प्रभु को स्तुति அவர் देना துதி है। எப்போதும் நம் வாயிலே இருக்க उसका வேண்டும். स्तुति हमेशा हमारे मुंह में रहना है। 104 சங்கீதம் 33 வசனத்திலே 104 अध्याय 33 வசனத்திலே 33 वचन நான் में, உயிரோருக்கு மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். और मैं जब तक जिंदा हूं तब तक எது गाऊंगा। நான் உயிரோடு இருக்கிறேனோ जब तक जिंदा हूं நான் கர்த்தரை பாடுவேன், प्रभु को गाऊंगा, பாடிக்கொண்டே இருப்பேன். गाते रहूंगा। நான் உள்ளளவோ मेरे अंदर से என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். प्रभु की कीर्तन करते रहूंगा। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय प्रभु के लोगों, நம்முடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து आज से எல்லா காரியத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். सब बातों के लिए हम धन्यवाद दें। நம்மளுடைய உதட்டின் கனியாக ஸ்தோத்திர பலி அவருக்கு செலுத்துவோம். हमारे जो ओठों की बलिदान दे, அது பரிசுத்தமான பலியாக இருக்க வேண்டும். वो एक पवित्र बलिदान होना चाहिए। நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், अच्छे फल अच्छा वृक्ष अच्छा फल देगा, கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். बुरा वृक्ष बुरा फल। நீங்க மரத்தை மட்டும் நினைச்சு பாத்துறாதங்க. आप सिर्फ वृक्ष को मत देखो। நல்ல மனிதன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுவான். अच्छा मनुष्य अपने हृदय से अच्छा जो वस्तुओं को निकाल कर दिखाएगा। பொல்லாத மனிதன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுவான். बुरा मनुष्य अपने बुरे हृदय से बुरा वस्तु निकाल कर देगा। அப்ப நீங்க ஒரு ஆள் பேச வச்சு கண்டுபிடிச்சிடலாம், एक आदमी के बातचीत से पता कर सकते हो இவன் நல்ல மனுஷனா பொல்லாத மனுஷனா. ये अच्छा मनुष्य है कि बुरा मनुष्य है, இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். क्योंकि हृदय की बरावट ही मुंह से निकलेगी। யார் உங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசணும் நீங்க தீர்மானம் பண்ணிடலாம், कौन आपसे बात थोड़ा देर करता है उधर ही आप இவன் நல்ல न्याय कर सकते மனுஷனா கள்ளனா, हैं। ये अच्छा है कि झूठा है, இவன் உண்மை உள்ளவனா இவன் பொய்யனா, क्या ये सच्चा है कि झूठा है, இவன் பரிசுத்தம் உள்ளவனா பாவம் செய்கிறவனா. क्या ये पवित्र है कि पाप करता है। நல்ல மனுஷன் இருதயமாய் நல்ல பொக்கிஷம் நல்லவைகளை எடுத்து காட்டுவான், और जो अच्छा मनुष्य अपने हृदय से अच्छा वस्तुओं को देगा, பரிசுத்தமானவர்களை எடுத்து காட்டுவான், पवित्र को बताएगा, வெற்றி உள்ளவர்களை எடுத்து காட்டுவான், जीत को बताएगा, நன்மைகளை எடுத்து காட்டுவான். भलाई को बताएगा। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय प्रभु के लोगों, நாம் பரிசுத்தத்தோடு நம்ம தேவனுக்கு நம்முடைய உதட்டின் கனியாக ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம். हम पवित्रता के साथ अपने होठों की जो बलिदान प्रभु को दे, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். हमें आपको पवित्र करे, நம்முடைய இருதயம் பரிசுத்த வசனத்தினால் நிறைந்திருக்கட்டும். हमारे हृदय वचन से भरा रहने दो, நம்முடைய வாயிலிருந்து எப்போதும் ஒரு துதிக்கிற ஸ்தோத்திரம் துதிகள் வரட்டும். हमारे मुंह से उस स्तुति स्तोत्र हमेशा आने दो, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா குறைகளும் மறைந்து போகட்டும். हमारे जिंदगी के सारे कमियां हट जाए, ஆண்டவர் எல்லாவற்றையும் நிரப்பட்டும். प्रभु सब कुछ भरने दो, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் என்று எழுதப்பட்டுள்ளது. सब कुछ सबसे भरने वाला परमेश्वर वो है, அவர் அப்படி நிரப்புவாராக, वो वैसे ही भरेंगे, அவர் அப்படி ஆசீர்வதிப்பாராக, वो वैसे आशीर्वाद நீங்கள் करेंगे, அப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்களாக. और आप भी आशीर्वाद ऐसी पालो। உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सबको आशीर्वाद करें। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। கர்த்தர் இந்த வார்த்தைகளை और ஆசீர்வதிப்பார். प्रभु इस वचनों को आशीष करे।